ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனி, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா ஸோ 4 பேர் ரீஎன்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரீஎன்ட்ரி ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வியானா, நம்ம திவாகர் ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ கமிட்மெண்ட் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதால் சீக்கிரம் கிளம்பிடுறாங்க 2 பேருமே பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து. மேபி இன்னைக்கு கிளம்புறாங்களா இல்லை நேற்றே கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே உள்ளே வரதால் மேபி வியானா வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணணும். ஸோ நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திரான்ற மாதிரி வெளில போய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா மேபி சொல்லி கூட அனுப்பிச்சிருக்கலாம். நீ வந்து எஃப்ஜே இருக்கும்போது இருக்காத வந்துருன்ற மாதிரி. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கூட கிளம்பியிருக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கனி உள்ளே வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி அட்வைஸ் பண்ண போகிறாங்க விக்ரமுக்கும் சபரிக்கும்? அட்வைஸ்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4 days தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா வெளில என்ன நடந்தது, அந்த கார் இன்சிடெண்ட்டில் குறிப்பாக என்ன நடந்தது, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை அவங்களே வெளியில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் பார்வதி கூட நம்பிடுவேன். ஏன்னா அவள் எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவா, நீ எனக்கு பிடிக்காதுனா பிடிக்காது, நீ எனக்கு விரோதினா விரோதி, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு நேராக சொல்லிவிடுவா. பட் வந்து சாண்ட்ரா அப்படி இல்லை, அவங்க எப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதால் கண்டிப்பாக வந்து அவங்க உள்ளே வந்தோடனே பார்வதிக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேச போகிறாங்களா அவங்கக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட, இல்லை எப்பவும் போல் இல்லை அது கடந்து போயிடுவோம் அப்படின்றாங்களா, இல்லை வன்மத்தோடு பேச போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கனி கொஞ்சம் பாய்சனாக தான் கொஞ்சம் பேசுகிறாள்னு. எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருந்தால் தெரியுறாங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் வெளியே இருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சமையல் வேலைலாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க. ஸோ எல்லாேருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஸோ எஃப்ஜே வந்தால் மறுபடியும் வந்து அவன் வந்து அந்த சீன் போட்டுன்னு அது மாதிரி தான் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.